Lord, praise Lord, brother and sister. வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி தொம்லூர் பெங்களூர் நடக்கிறதானே இந்த ஊழியத்தின் மூலியமாக ஆராதனையும் தேவனுடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். கலந்து கொள்ளுங்க, கடைசி வரைக்கும் இருங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் அதிசயங்கள் அற்புதம் செய்கிற தேவன். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதானக்காரன் நீங்க தானே. இந்த பாடல பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே. சர்வ வல்லவர் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே. சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்த நீங்க தானே. அதிசயம் தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்த நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே
வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருளைக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவர் நீங்க தானே, எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்ல, இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்ல. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்ல, இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்ல, இயேசு இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. ஆமென். Thank you, Jesus. Hallelujah. தேவன் நல்லவர். Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அனைத்தையும் அருளிடும். Thank you, Jesus. அனைத்தையும் அருளிடும், எனக்கென்று தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. Hallelujah. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்கள் எத்தனை நீத்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தன்னிரண்டை சேர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்கள் எத்தனை நீத்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தன்னிரண்டை சேர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும்,
என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சேட்டையில் நிகழில் அடைக்கலம் தீங்கு நேராமல் காத்திடும் கழுகு போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சேட்டையில் நிகழில் அடைக்கலம் தீங்கு நேராமல் காத்திடும் கழுகு போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்து உந்தன் சரீரத்தில் அன்றே நானும் சுகமானேன் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்து உந்தன் சரீரத்தில் அன்றே நானும் சுகமானேன் என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் இருந்தவன் எவனுமே உலகத்தில் ஜெயிப்பான் என்றுமே மலைகள் பதற ஆக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தில் ஜெயிப்பான் என்றுமே மலைகள் பதறு ஆக்குவேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பு அள்ளி தந்தது சந்தோஷதான் குதூகலமே கொண்டாட்டமே என் வாழ்க்கையிலே திண்டாட்டமே. ஹல்லேலூயா. ஏசப்பா என்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். அவர் அள்ளி சந்தோஷத்தை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான். ஏசப்பா என்னோடு இருக்கிறவர். அவர் அன்பு சந்தோஷ சமாதானம் நிரப்புகிற தேவர். ஹல்லேலூயா. சந்தோஷமாக உற்சாகமாக நாங்க பாடுவோம். ஏசப்பா என்னாலும் இருக்குதான். அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் இருக்குதான். அவர் அன்பை அள்ளி
தந்தது நான் சந்தோஷம்தான். புதுகாலமே கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் இல்லை திண்டாட்டமே. புதுகாலமே கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் இல்லை திண்டாட்டமே. அப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். அப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். அப்பா என்னை தேடி வந்தார், சுகம் தந்தார், அன்பை பொழிந்தார். அப்பா என்னை தேடி வந்தார், சுகம் தந்தார், அன்பை பொழிந்தார். என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே ஒளி, என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே ஒளி. ஏசப்பா ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வந்தார், பலன் தந்தார், வல்லமை பொழிந்தார். ஏசப்பா என்னை தேடி வந்தார், பலன் தந்தார், வல்லமை பொழிந்தார். என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர், என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர். ஏசப்பா ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வருவான், அபிஷேகம் தருவான், ஆவியை பொழிவான். ஏசப்பா என்னை தேடி வருவான், அபிஷேகம் தருவான், ஆவியை பொழிவான். என் வாழ்விலே அவரே சொந்தம், என் வாழ்விலே அவரே தஞ்சம், என் வாழ்விலே அவரே சொந்தம், என் வாழ்விலே அவரே தஞ்சம். ஏசப்பா ஏசப்பா நாளும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா நாளும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வருவான், சுகம் தருவான், அன்பை பொழிவான். ஏசப்பா என்னை தேடி வருவான், சுகம் தருவான், அன்பை பொழிவான். என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே ஒளி, என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே ஒளி. ஏசப்பா ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது சந்தோஷம்தான். புதுகாலமே கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் இல்லை திண்டாட்டமே. 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 ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வந்தார், பலன் தந்தார், வல்லமை பொழிந்தார். ஏசப்பா என்னை தேடி வந்தார், பலன் தந்தார், வல்லமை பொழிந்தார். என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர், என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர். ஏசப்பா ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். புதுகாலமே கொண்டாட்டமே வாழ்க்கையில் இல்லை திண்டாட்டமே. புதுகாலமே
ஹalleluya. கிருபையால் நிலைநிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்த உங்க கிருபை, அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன், நம்மளை பெரியவனாய்க்கிற தேவன், நீதிமானாக மாற்றுகிற தேவன், நித்தியத்தை சேர்க்கிற தேவன், கட்டுகளை நீக்கி அவர் காயங்களை கட்டுகிற தேவன். அவர் கிருபையினாலே நிலைத்திருக்கிறோம். அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. கிருபையால் நிலைநிற்கிறோம், உம் கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், தேவ கிருபையால் நிலைநிற்கிறோம். நீதிமானாக்கியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாக்கியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. தேவன் நல்லவர். உற்சாகமா சந்தோஷமாக பாடுவோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டி துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டி துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயனுக்கு மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயனுக்கு மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, தெரனெல்லாம் நீரானையா, பிரியமும் நீரானையா, தெரனெல்லாம் நீரானையா, பிரியமும் நீரானையா. நன்றே நன்றே நன்றே. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். இயேசுவை உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவை உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவியிலிருந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவியிலிருந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையை நம்பி வாழ்வதா, உமக்கே சொந்தமானே, உம்மையை நம்பி வாழ்வதா, உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து உறவுக்குள் வந்து
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நீ உலக போற்றபடி நான் வாழ்ந்து போற்றபடி நான் வாழ்ந்து வந்த பல நாட்கள் உம்மோடு இணைந்தேனையா. உம் இறக்கத்தினா உம்மோடு இணைந்தேனையா. உம் இறக்கத்தினா நன்றி 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 கொண்டாடுவே. அம்மா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். வாழ்வு தரும் ஒன்று நீரே, வழி காட்டும் தீபம் நீரே. வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழி காட்டும் தீபம் நீரே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் புகலிடமே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் புகலிடமே. நன்றி 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 கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி கொண்டாடுவே. பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பேரன்பு நீரூற்றிலே என் தாகம் தணிப்பவரே. பேரன்பு நீரூற்றிலே என் தாகம் தணிப்பவரே. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. நன்றி 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 பாடுவே பாடுவே கொண்டாடுவே. அம்மா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். எரேமியா 23:29 வசனம் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை அக்கினியாக செம்மட்டியாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தேவன் அக்கினியாக வல்லமையாக கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்த சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை தண்ணீர் முழுகாமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுது. உம்முடைய கிருபை என்னை நடத்துகிறது. அல்லேலூயா. Thank you, Jesus. நல்ல கிருபை வளராமல் காத்த சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை தண்ணீர் முழுகாமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை
அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காக்கும் நல்ல கிருபை அன்பே வேறாமல் காத்த கிருபை தண்ணீரில் விழாமல் காக்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்த நல்ல கிருபை அன்பே வேறாமல் காத்த கிருபை தண்ணீரில் விழாமல் காக்கும் கிருபை
தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் வல்லமுள்ள தேவன். அவர் நாமத்தை உயர்த்துகிறோம். அவர் நம்மளை அற்புதமாக நடத்துகிற தேவன். மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் நினைத்தீரேன். தேவனை நடத்தி வந்திய தேவனை உமக்கு நன்றி அப்பா. எபினேசர் நீதானேயா. தடைகளை உடைத்தீரே, தள்ளாடு விடலையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி வருகிற தேவனை உமக்கு சோதனை. குறைகள் எல்லாம் அனைத்தையும் மகிமையால் நிறைவாக்குற தேவனே உமக்கு நன்றி அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்.
என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர். தேவனை துதிக்க துதிக்க கட்டில் ஓடுகிறது. தேவனை துதிக்கும் போது ஏன் சுகமாக்குற தேவனா இருக்கிறாரு. தேவன் வல்லமை துதிக்கும் போது நம்ம கட்டுகள் எல்லாம் ஒட்டையுது. எல்லா தீய சக்தி கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் ஒட்டைத்து சரிப்படுத்துகிற தேவனா இருக்கார். தேவ அக்கினியா கிரியை செய்கிற தேவனா இருக்கார். வல்லமையா கிரியை செய்கிற தேவன். அவரை துதிக்க துதிக்கும் போதுதான் அவருடைய வல்லமை காணப்படும். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். நம்ம துதிக்கும் போது பாடும்போது அவர் மகிமை, அவர் வல்லமை பார்க்க முடியும்.
strength in Him. You are my God. You are my Savior. You are my healer. You are my strength in Him. You are my God. And I will worship you with all my heart. And I will seek your face unto my God. And I will serve you with all that I am. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. You are my shepherd. You are my comfort. You are my hiding place. You are my God. You are my shepherd. You are my comfort. You are my hiding place. You are my God. And I will worship you with all my heart. And I will seek your face unto my God. And I will give you all with all that I am. Here I am. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. நான் உம்மை தேடுவேன் நான் முழுவதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனது எல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நான் முழுவதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். இது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்க 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 சமாதானம் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் போது சமாதானம் அப்பா. ஆராதிக்கும் போது சமாதானம் ஆண்டவரே. மெய்ப்பனா இருக்கிறீங்க அப்பா. மெய்ப்பனா இந்த நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க. மெய்ப்பனா இந்த நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க. எங்களை போஷித்து நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க. கடன் இல்லாம வாழ வைக்கிற தேவனா இருக்கிறீங்க. ஓ இயேசுவே, நல்ல மெய்ப்பனே, எங்க நல்ல மெய்ப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைனால எங்களை தேற்றும் அப்பா. இந்த வார்த்தைனால எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைனால எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தைனால
எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உன் பாதத்தை ஒப்புடுகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம அதில் முக்குந்த் பிரதர் நல்லா பாடினாரு, சூப்பரா. நம்ம கூட நல்லா ஒரு எஃபெக்ட் போங்க. ஜூடா, ஜோனா, நேத்தன் எல்லாம் ஒரு எஃபெக்டாக இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம டபுள் அனாயிண்டிங். இப்போ முக்குந்தம் கூட பாடும்போது டபுள் அனாயிண்டிங், இன்னும் உற்சாகம் நம்ம வருது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவர் அபிஷேகித்து கொண்டு வருவார் ஆண்டவர். ஓகே, காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை சூப்பராக இருக்குது. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நல்லவர். இன்னைக்கு ஆளில் பார்க்கும்போது அதிகாலையில் 2:30 மணிக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், என் வார்த்தை அக்கினி போலவும் கண்மலை நொறுக்கும் செம்மட்டி போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை அக்கினி போலவும் கண்மலை நொறுக்கும் செம்மட்டி போலவும் இருக்கிறது அல்லவா. இந்த வார்த்தை கொடுத்தார் ஆண்டவரே. இந்த வார்த்தை வல்லமையான வார்த்தை. பிசாசுல நட்டுங்க இந்த வார்த்தைக்கு. ஹல்லேலூயா. அக்கினி போல செம்மட்டி போலனாக்கா பிசாசின் நட்டுங்க. ஏன்னா அட்டிச்சு நொறுக்கிறதுக்காக இந்த வார்த்தை வைத்து ஜெபிக்கும் போது அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. ஓடி போவான். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஓகே, தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படின்னாக்கா ஆண்டவர் எப்படி இருக்கிறார் நமக்குனாக்கா, பயங்கரமான பராக்கிரமசாலியா நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வருகிறேன். தேவன் உங்களோடு நம்மளோடு எப்படி இருக்கிறார்னாக்கா, பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கிறார். உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் உன்னை மேற்கொள்ளாமல் தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அவங்க நினைத்து நடக்கலையே, அவங்க நினைத்து நடக்க முடியலையே சொல்லி வெட்கப்பட்டு போவார்கள். அது மாதிரி மறக்கப்படாத நித்திய இலச்சைகள் அவர் உண்டாகும். வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவமானத்தை தேவன் அவங்களுக்கு உண்டாக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் பயங்கரமாக பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கிற தேவன். நம்ம கூட இருந்தானாக்கா நமக்கு விரோதமாக செயல்படுகிற, நமக்கு விரோதமாக சதிகள் செய்கிற, நம்ம விரோதமாக செய்கிற காரியங்கள்லாம் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அது வாய்க்காம போகும். ஹல்லேலூயா. அதே போலதான் செய்வனும் சரி, எதுனாலும் சரி எதுவுமே ஒண்ணுமில்லாம போகும். அது அவங்களுக்கு எப்படின்னாக்கா ஒரு நித்திய அவமானத்தை உண்டாக்கும். தேவன் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நம்மோடு பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். சொல்லணும். நீங்க சொல்லும் போது தான் ஆண்டவர் அப்படியே கிரியை செய்வார். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். இங்க எரேமியா தீர்க்கதரிசியாக சொல்றார். அவர் சொல்லும் போது அவர் அழுந்துனே சொல்லுவார், புலம்பின்னு சொல்லுவார். ஆனா ஆண்டவர் இப்படியாக கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ எரேமியா 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் வாசிக்கும் போது, இதோ தேச மனுத்துக்கும் யூதாவின் ராஜாங்களுக்கும் அதன் பிரபுகளுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரண்மன பட்டணமும் இரும்பு தூணாகும் வெண்கல அலங்காரமும் ஆக்கினேன். ஆண்டவர் இந்த ராஜ்யத்துல எல்லாரும் உனக்கு விரோதமா எழும்பினாலும் நான் இரும்பு தூணாக வெண்கல அலங்காரமாக உன்னை ஆக்குவேன். அப்ப நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குகிறார் ஆண்டவர். ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்ன்ற போது இரும்பு தூணு வெண்கல போல நம்மளை பலப்படுத்துகிற தேவன். நமக்கு எதிராக எது வந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவனை பலப்படுத்தி நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மளை பலப்படுத்தி அவர் யுத்தம் செய்வார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும்போது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள்,
ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா மேற்கொள்ள மாட்டாங்க. நான் உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா உன் மேல மேற்கொள்ள மாட்டாங்க. முயற்சி பண்ணுவாங்க, அதனால முடியாது. ரட்சிக்க முடியாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். முயற்சி பண்ணினேக்கட்டும், சத்துரு முயற்சி பண்ணினேக்கட்டும். அவர் எவ்வளவு தூரத்துக்கு முயற்சி பண்றோன்னு பண்ணட்டும், எவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யறாங்க செய்யட்டும். நம்மளை அணுகாது, நம்ம மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம் தேவனோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. நம் தேவனோடு கூட, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இது நல்ல விசுவாசத்தில் நம்ம வைக்கணும். அல்லேலூயா. அப்படி வைக்கும் போது தான் ஆண்டவர் பரக்கமாசாலியாக நம்ம கூட இருப்பார். நம்ம கூட இருக்கணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி தரோம். உங்களுக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்து கொண்டு இருக்கணும், அதை அவங்க சொல்லித்தரேன். அப்படி இருக்கும்போது தேவன் வல்லமையாக கிரியை செய்வார். அல்லேலூயா. எரேமியா 15:20 வாசிக்கும் போது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரண வெண்கலம் அலங்கமாக்குவே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்பிவதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாருனாக்கா, உன்னை தப்பிக்க முடியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவன் மேற்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, நம்மளை எப்படி வைக்கிறார் ஆண்டவர்? இரும்பாக வெண்கலமாக, ரொம்ப ஸ்ட்ராங். இதெல்லாம் இரும்பு கூட, வெண்கலம் ரொம்ப ஸ்ட்ராங். வெண்கலமாக ஸ்ட்ராங்காக உன்னை வைக்கிறேன். அவன் மேற்கொள்ள முடியாது, உன்னை தப்பி வைக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, அவங்க என்னதான் செய்தாலும் சரி, அதுக்கு தப்பி வைக்க முடியாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தப்பி வைத்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அது மட்டும் பொல்லாத கைக்கு தப்பி வைக்கிற தேவன். 21 வாசிக்கும் போது, நான் உன்னை பொல்லாதவன் கைக்கு தப்பி வைத்து உன்னை பலவந்தன் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அல்லேலூயா. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்களை தொந்தரவு செய்கிறவர்கள், பொல்லாத கைக்கு ஃபோர்ஸ் பண்ணி உங்களை தொந்தரவு செய்கிறோம், அவர் கைக்கெல்லாம் தப்பி வைக்கிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா சத்ருன்றவன், ஃபோர்ஸாக பண்றவனும் சத்ருவா இருக்கிற, பொல்லாத சத்ரு இருக்காங்க, தந்திரமான சத்ரு இருக்காங்க, வஞ்சனமாக தந்திரம் இருக்காங்க, ஏமாத்தின சத்ரு இருக்காங்க, டிஃப்ரெண்டா சத்ருங்க இருப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ற அந்த சத்ரு கையிலேருந்து ஆண்டவர் தப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். அப்ப நம்ம தப்பி வைத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ತಪ್ಪಿ ವಿಕ್ರ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ತಪ್ಪಿಸಿ ನಡೆಸೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮ್ಮನ್ನ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು, ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ನಮ್ಗೆ ಇಡ್ತಾರೆ ದೇವರು. ಶತ್ರು ಏನೇ ಬಂದ್ರು, ಯಾವ ತರ ಏನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು ಅದಕ್ಕೆ ಏನು ಆಗೋದಿಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮ ತಪ್ಪಿಸೋಸ್ಕರವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಲೇ ಇದ್ದಾರೆ ದೇವರು. ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇದ್ದು ತಪ್ಪಿಸಿ ನಡೆಸೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವ್ರನ್ನ ಫೋರ್ಸ್ ಮಾಡಬಹುದು, ಅದರಲ್ಲಿ ತಪ್ಪಿಸೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ನನಗೆ ಯಾವಾಗಲೂ ತಪ್ಪಿಸೋರಾಗಿರ್ಬೇಕು, ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರ್ಬೇಕು, ನಾನು ಇನ್ನೂ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರ್ಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ಳೋದು ಒಳ್ಳೇದು. ಅದು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ನಾನು ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. எரேமியா 20:12 வாசிக்கும்போது 20:12 வாசிக்கும்போது, ஆனாலும் நீதிமான் சோதித்தறிந்து உள்ளத்தறிங்களிலே ஹிருதயத்தை பார்க்கிற சேனைகள் கர்த்தாவே, நீர் அவர்களே நீதியை சீர்கட்டதிலே காணும்பனாக இன் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். ஹல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட சாட்டி விட்டுறணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என் ஹிருதயத்தை சோதித்து அறிந்திருக்கீங்க, என் ஹிருதயம் உங்களுக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும், நான் எப்படி நீதி இல்லை நான் நடக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த காரியத்தில் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். இந்த பிரச்சனை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு சாட்டி விட்டுறணும். இப்போ சில பார்த்தீங்களா, சில பிரச்சனைக்குள் மாட்டி விடுறதுக்கு சாட்டி விடுவாங்க. எப்படி? கடன் வாங்குறதுக்கு சூரிட்டி கேட்பாங்க, கொஞ்சம் சைன் போடுங்களே. ஏன்னா அந்த கடனை உன்கிட்ட சாட்டி விடுறதுக்கு. நான் கொடுக்காம போனாக்கா நீ மாட்டிக்கோ. அது சூரிட்டி கேட்கும்போது நைஸாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி கொடுப்பாங்க, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவேன், அப்புறமா கேட்பாங்க சூரிட்டி ஒன்று. அதுக்கு நான் கொடுக்குறேன் ஒன்று, ஏன்னா பிரியாணி தின்ட்டுக்கிறேன்ல, அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சார்ந்து இருந்தேன்னு வச்சுங்க, பிரியாணி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லிடுவார் வாங்காதேன்னுட்டு, அதனால ஒரு சதி வருதுன்னுட்டு சில காரியங்கள் சாட்டி விட்டுருவாங்க. ஜாக்கிரதை இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ
ஒரு காரியத்தை சாட்டி விடுறதுக்கு இப்படியாக ஜனங்க சத்துரு இப்படி பண்ணுவாங்கனாக்கா, அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து சில பிரச்சனைகளை சாட்டி விட்டுறோம். ஆண்டவர் நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, இது என்னால் டீல் பண்ண முடியாது, நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, இது நீங்க பாத்துக்கங்க. ஆண்டவர் சாட்டி விட்டானாக்கா அவர் பாத்துக்குவார். அல்லேலூயா. நீங்க நாங்கள் போராட தேவையில்லை, நம்ம அறிந்திருக்கிற தேவன் அவர் பாத்துக்குவார். அவர்கிட்ட சாட்டி விட்டுறணும். அவரோட சாட்டி விட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? பலப்படுத்தி நடத்தி போவார். அல்லேலூயா. எரேமியா 17:18 நான் வெட்கப்படாமல் என் துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவர் தீங்கு நாளில் அவர்கள் மேல் வர பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலை அவர்கள் நொறுக்கும். பார்த்தீங்களா? நாங்கள் வெட்கப்பட மாட்டோம், துன்பப்படுதல் அவர் வெட்கப்படுவாங்க. நாங்கள் கலங்க மாட்டோம், அவங்க கலங்கி போவாங்க. எப்படி? ஆண்டுகிட்ட சாட்டி விடும் போது நீங்கள் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்தனாக்கா அவங்க கலங்குவாங்க. அவங்க நினைப்பாங்க, என்னடா இவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்கன்னு கலங்க மாட்டேங்கிறாங்களே, இவங்கன்னா மனுஷனா என்ன இங்கோ. ஏன்னா நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துட்றோம். அல்லேலூயா. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டுகிட்ட சாட்டி விடும்போது அவர் பார்த்துக்குவார். ஆண்டவர்கிட்ட சாட்டி விட்டுங்க வச்சுங்க, கலங்க வச்சிருவார் ஆண்டவர், வெக்கப்பட முடியாது செய்திருவார் ஆண்டவர். நீங்க சொல்வீங்க, நான் வெக்கப்பட செய்திருவேன், நானெல்லாம் அப்படி, நம்மள ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண்டவர் சார்ந்து ஒப்பு கொடுத்துருங்க, அவர் வெக்கப்பட முடியாது செய்திருவார். உன்னை வெக்கம்படியாக செய்கிறவர் அவர் வெக்கப்படுத்துவார். உன்னை கலங்கம்படியாக செய்கிறவர் அவர் கலங்கம்படியாக செய்வார். அப்படிதான் ஆண்டவர். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறேன் ஆபிரகாம் ஆண்டவர் வார்த்தை கொடுத்துக்கிறாரு. அது போல தேவன். அல்லேலூயா. அதனால இப்ப மனசுல வச்சுக்கோங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சபிப்பேன் சொல்லியிருக்கிறார். அதனால என்னை கலங்க செய்யறவங்க அவங்க கலங்கி போவாங்க, என்னை வெக்கப்பட முடியாது செய்கிறவங்க அவங்க வெக்கப்பட போவாங்க. இதான் உண்மை. அப்ப ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? பாடணும். எரேமியா 20:13, 11, 12, 13 இந்த 3 வசனம் தான் இருக்கு மெசேஜ். எரேமியா 20, 11, 12, 13. 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நாங்கள் வந்து ஆண்டவர் என்னோடு பராக்கிரமசாலியா இருக்கணும், ஆண்டவர் எனக்கு பராக்கிரமசாலியா இருக்கணும், எனக்கு ஒரு தீங்குனாக்கா அவர் அடிச்சு நொறுக்கணும், அந்த தீங்க அது ஆசீர்வாதம் மாற்றணும், என்னை வெக்க முடியாது செய்கிற கிரியைகள்லாம் அது வெக்கப்பட்டு போக முடியாது, பராக்கிரமசாலியாக தேவன் என்னோட கூட இருக்கணும். சொல்ல என்ன செய்யணும்னாக்கா, இந்த 13ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதிங்கள், அவர் எளியனுடைய ஆத்துமாவை பொல்லாதர் கைக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை பாடணும். நீங்க ஆண்டவரை பாடுனாக்கா வல்லமையா இருக்கும். அல்லேலூயா. இப்ப சில நாட்கள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறார். பாடு பாடு, நல்லா பாடு. 40 பாட்டு பாடிடுவோம் காலையில. அதிகாலையில் ஏஞ்சி 12 மணிக்கு ஏஞ்சினாக்கா 40 பாட்டு, 2 மணிக்கு ஏஞ்சினாக்கா 30 பாட்டு, 3 மணிக்கு ஏஞ்சினா 25 பாட்டு. எப்படி ஆட சமுதிர பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துறோம். அல்லேலூயா. உற்சாகமா பாட 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 அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த சத்துரு வெக்கப்பட்டு போவா. அல்லேலூயா. பாடணும். 40 பாட்டு, 25 பாட்டு, 30 பாட்டு, பாட 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 டெய்லி பாட்டுன்னு பாடுறது இல்லை. நான் ஃபேவரட் சாங்ஸ் சொல்லி ஒரு 180 ஒரு 200 சாங்ஸ் இருக்கும், எல்லாம் சேர்த்து வச்சிருப்பேன். இன்னைக்கு 40 பாட்டு பண்ணனாக்கா நாளைக்கு 41 பாடுவேன். அல்லேலூயா. எங்க முடிக்கிறேன்னா நெக்ஸ்ட் அங்க தொடங்குவேன். ஆண்டவர் பாட 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 அவர் துதிக்க துதிக்க பொல்லாத கைக்கு தப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார். இங்க எரேமியா வந்து அழுந்து இந்த தீர்க்கதரிசி பார்த்தனாக்கா அழுவார். இவர் அழுந்து சொல்வார், தேவனே எங்கள் விடுதலை ஆக்கம் ஆண்டவரே, விடுதலை ஆக்கம் ஆண்டவரே. அவர் அழுந்து தீர்க்கதரிசி சொல்லுகிறவர், அழுந்து ஆண்டு சமூகத்தில் சோத்திரம் பண்றவர், அழுந்து தீர்க்கதரிசி சொல்றவர் தான் எரேமியா. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்ட சமூகத்தில் பாட 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 பராக்கிரமசாலியாக தேவன் நம்மோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. துதி, இந்த துதி தேவனை துதிக்கும் போது அவ்வளோ வல்லமையா இருக்கும். 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது, 2 நாளாகம் 2 Chronicle 20:22 அவர்கள் பாடி துதி செய்த தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாக வந்த பதிவிருந்த ஆமான் புத்திரரும் மோவாப்
சேயர் மலை திசை மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொரு விரோதமாக ஒருவருக்கொரு கத்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்க தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது சத்துரு அவங்களாம் அக்ஷன் சாவாங்க. அப்படியே இவெல்லாம் பதுங்கி இருக்காங்க, மலை சைடில் பதுங்கி இருக்காங்க. யாருக்கு? இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக கொள்ளும்படியாக. இவங்க துதி செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அவங்களை எழுப்பி ஒருத்தர் அச்சுங்கடா, ஒருத்தர் அச்சு சாவுங்கடான்ட்டு அவனுக்கு எழுப்ப பண்ணிடா ஆண்டவர். என்ன பண்ண? ஒருத்தர் அச்சுக்குவாங்க. அல்லேலூயா. ஏன் அடிக்கிறான் அவனுக்கு தெரியல, ஏன் கொள்றான் இவனுக்கு தெரியல. கூடவே வந்தானுங்க, ஒருத்தர் கொள்ள வந்தாங்க, அவனுங்க அச்சுக்கிறானுங்க. இப்படிதான் ஆண்டவர் செய்வார். கலங்க பண்ணா இப்படி கலங்க பண்ணுவார் ஆண்டவர். நம்மளாம் கலங்க பண்ணாக்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் கலங்க பண்ண வச்சுங்க ஒருத்தர் அச்சும் சாகணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கலங்க பண்ண அப்படி கலங்க பண்ணுவார். சிலராக கலங்க முட்டிங்க கலங்க பண்றதுக்கே இருப்பாங்க. அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்படியே கலகம் மூட்டி விட்டுருவாங்க, அப்படியே பற்ற வச்சிருவாங்க. அப்படியே நெருப்பு பத்தினி எரியும்ட்டு அந்த பற்ற வைக்கிற நெருப்பால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டர் கலங்க பண்ணி வச்சுங்க அவ்வளோதான், அவுட்டு. அப்போ விரோதமாக வர்றவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அதுதான் துதியில் இருக்க வல்லமை. துதிக்கணும், பாடணும். நான் 30-40 பாட்டு பாடுறேன்னாக்கா நீங்கள் எத்தனை பாட்டு பாடணும்? அட்லீஸ்ட் ஒரு 5 பாட்டு, ஒரு 10 பாட்டு தீர்மானம் எடுங்க. நான் அதிகாலையில் எழுந்து ஒரு 5 பாட்டு பாடுவேன், ஒரு 10 பாட்டு பாடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்களே. ஒரு 2 பாட்டு பாடுவேன், ஒரு 3 பாட்டு பாடுவேன். முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க பாடும் போதே வல்லமையா கிரியை செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. துதிக்கும் போது, ஏன்னா சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறார் தேவர், நீ பரிசுத்தர். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் துதிக்கும் போது அந்த துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீங்க நல்லா கண்ணு முடியும் ஆராதி பாருங்க. அக்கினி அப்படியே மேல நிரம்பும். அக்கினி ஊற்றுவார் ஆண்டவர், வல்லமை ஊற்றுவார் ஆண்டவர். அக்கினி காற்று வீசும், வல்லமையா கிரியை செய்வார். இப்படிதான் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுங்க. அப்போ துதி ரொம்ப முக்கியம். நம்ம பிரசங்க பண்ணவோட துதி ஜாஸ்தி இருக்கணும். அதனால தான் நம்ம பிரசங்களை பார்த்தீங்கன்னாக்கா 1 hour praise and worship, ½ hour தான் மெசேஜ். 1 hour praise and worship. இந்த 1 hour praise and worshipல ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இருந்துச்சுங்க டெலிவரன்ஸ். சும்மா எட்டி பார்க்கறது அப்படி போறதெல்லாம் அதெல்லாம் டெலிவரன்ஸ் கிடையாது. ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் இருங்க. ஏக்மா தோத்து கூட 2ல 1 நடக்கும். அல்லேலூயா. ஆண்டு சம்பந்தம் காத்திருக்கும் போது, அல்லேலூயா, ஆண்டு சுகமாக்கி நடத்துகிற தேவன். அவரை துதிக்கும் போது துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், அவர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 149:8 பாருங்க. இன்னொன்று பார்க்கும்போது, நீங்க துதிக்கும் போது ஆண்டவர் எப்படி வல்லமையா கிரியை செய்யறாருனாக்கா, சங்கீதம் 149 இங்கிலீஷ்ல சாம் 149:6 இருக்கும். இங்க தமிழ்ல 8வது வசனம் இருக்கும். இங்கிலீஷ்ல 6ல் இருக்கும். அவர்கள் வாயிலை கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கைகளை இரும்புறும் கற்குள்ள பட்டயம் இருக்கும். நீங்க தேவனை துதிக்கும் போது சரியான பட்டயம் கையில இருக்கும். உங்க கையில இந்த பட்டயம் கையில இருக்கும். நீங்க கையில பட்டயத்தை வச்சு துதிக்கணும் கிடையாது. நீங்க துதிக்கும் போது உங்க கையில பட்டயம். இந்த பட்டயம் யார் கண்ணுக்கு தெரியும்னா பிசாசு கண்ணு மட்டும் தான் தெரியும். பட்டயம் நீங்க துதிக்குப்பீங்க, பட்டயம் அட்டிச்சு நொறுக்கும். பிசாசு தலை துண்டாக விழும். அல்லேலூயா. அதனால உங்க தொந்தரவு செய்கிறெல்லாம் அடிதான். ஆனா நீங்க துதிக்கும் போது உங்க கையில கருக்குள்ள பட்டயம் இருக்கும். அதனால தேவன் சம்பந்தம் துதிக்கணும். நீங்க அட்லீஸ்ட் நான் 5 பாட்டு பாடுறேன், நான் 10 பாட்டு பாடுறேன், ஒரு 20 பாட்டு இல்ல, முயற்சி பண்ணுங்க. 100 பாட்டு பாடுங்களேன். ஒரு முயற்சி எடுங்க. உங்களால் முடியும், உங்களால் முடியும். தேவனை துதிக்க முடியும். அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். நீங்க துதித்து பாருங்க, அவர் வல்லமை ருசித்து பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு வல்லமையா இருக்கும் ஆண்டு துதிக்கும் போது. ஏன் துதிக்கும் போது என்ன நடக்குது சொல்லி பார்க்கணும். நியூ டெஸ்டமெண்ட்ல பார்க்கும்போது அப்போஸ்தலர் 16:25, ஆக்ட்ஸ் சாப்டர் 16:25, நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவல் வைக்கப்பட்ட அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அது பிறகு சிறைசாலை நடுங்குது, அங்க இருக்க விடுதலாக்கப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் துதிக்கும் போது அவ்வளவு வல்லமை. கட்டப்பட்ட கட்டளை அருந்து விழுந்தது. அல்லேலூயா.
தேவனை துதிக்கும் போது நமக்கு விரோதமாக கட்டுகள் அறுந்துவிடும். இதுதான் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ரொம்ப முக்கியம். 15 நிமிஷம் துதிக்கிறது, இந்த 10 நிமிஷம் ஆராதனை பண்ணிட்டு மெசேஜுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம துதிச்சா கிட்ட 1 hour துதிச்சாலே அது போதும். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே எல்லாம் துதிக்கலாம். ஆனால் 1 hour, அந்த 1 hour ஆண்டவர் அற்புதமாக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ பாடி பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் தூக்கம் வராது, சோர்வு வராது, பலனும் வராது. உற்சாகமா பாடி நிற்பீங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் வல்லவர். அவர் பாட 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 ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் துதிக்கும் போது, அப்படி துதிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். அப்போ துதிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம துதிக்கணும். துதிக்கும் போது வாசல் திறக்கப்படும், வாசல் திறக்கப்படும். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அதுதான் எரியோ கோட்டை பார்க்கும்போது, துதிக்கும் போது எரியோ கோட்டை இடிந்து விழுந்தது. எரியோ கோட்டை எக்கால ஊதுறாங்க, எக்கால ஊதுறாங்க, எக்கால ஊதம் தான் எரிய கோட்டை இடிந்து விழுது. நம் தேவனை துதிக்கும் போது தான் எரிய கோட்டை இடிந்து விழும். உனக்கு விரோதமா இருக்க எரிய கோட்டையில இடிந்து விழும். அதான் தேவனை துதிக்கும் துதியாலே எரியோ கோட்டை விழுந்தது. பவுல் சீலம் துதிக்கும் போது சிறை அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம்முன்னை கொடியேற்றுவோம். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலு சீலா துதிக்கும் போது சிறை அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலு சீலா துதிக்கும் போது சிறை அதிர்ந்தது. துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னை கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னை கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசல் அடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் எதிர்ப்பன் பூமி இல்லை. இல்லை 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 என் வாசல் அடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் எதிர்ப்பன் பூமி இல்லை. நீ திறந்தாம் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. தேவனை துதிக்கும் துதியாலே எரிய கோட்டை இடிந்து விழும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் துதிக்கணும், ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். அவர் மகிமைப்படுத்தும் போது உனக்கு அடைக்கப்பட்டிருக்க வாசல் திறக்கப்படும். அந்த வாசல் யாருமே அடைக்க முடியாது. அந்த வாசல் திறக்கப்படும். உனக்கு எதிராக நிற்பவர் யாரும் இருக்க மாட்டாங்க. தேவன் ஆராதிக்கிற தேவன் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறவர் சாதாரணமாக கிடையாது. பராக்கிரமசாலியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அப்போ துதினாலே இடிந்து விழும். ஹல்லேலூயா. இதுதான் துதிக்க 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 பராக்கிரமசாலியாக தேவன் நம்மோடு காணப்படுவார். தேவன் நம் கூட பராக்கிரமசாலியா இருக்கணும். தேவன் நம் கூட பராக்கிரமசாலியா இருந்து சத்துரு இனா சேரானோ திருப்பி அடிச்சு எல்லா கிரிகளை நொறுக்கி திரும்ப நம்மளை கலங்கப்பட முடியாத கிரியைகள் எல்லாம் அவங்களுக்கு கலங்கி போக முடியாது. நம்மளை வெக்கப்பட முடியாது செய்கிற கிரியைகள் அவங்கள வெக்கப்பட்டு போக முடியாது. நாங்கள் செய்ய தேவையில்லை, ஆண்டவரே செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே செய்வார். அப்படிப்பட்ட தேவன். அப்போ துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அப்போ நீங்களும் நாங்களும் என்ன செய்யணும்? துதிக்கணும், துதிக்கணும். சொல்லுங்க, துதிக்கணும், பாடணும், பாடணும். பாட்டில் தான் ஆண்டவர் வல்லமை கிரியை செய்வார். அதனால தான் டெய்லி ஒரு குரூப் ப்ரேயர். நம்ம குரூப்பில் டெய்லி ஒரு 10 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ சூப்பராக அந்த ப்ரேயர். ஒரு வசனத்தை தியானிச்சு விடுதலை, வசனத்தை விடுதலை ஆகணும்னாக்கா ஜெபத்தில் விடுதலை ஆகணும். ஜெபத்தில் விடுதலைனாக்கா அந்த குட்டி ஆராதனையில் விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு பாட்டு, சின்ன சின்ன பாட்டுங்களை பாடி 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 விடுதலை. சிலர் பார்த்தா அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க, ஃபோனை கையில் பிடிச்சே தூங்கிட்டு இருப்பாங்க. அதில் இன்னும் அப்படியே தான் இருப்பாங்க. அந்த குரூப்பில் இன்னும் வெளியே போயிருக்க மாட்டாங்க, தூங்கினே இருப்பாங்க. ஏன்னா தூக்கம் வந்துச்சு, பாட ஆரம்பிக்க தூக்கம் வந்துச்சு. விடுதலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகம் தருக தேவன், விடுதலை தருக தேவன். அப்போ அவர் துதிக்கும் போது பிசாசு வெக்கப்பட்டு போவான். பிசாசு என்ன பண்ணுவான்? உன்னை கலங்க போட்டுவான்,
உன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவான், உன்னை டிப்ரெஷன் ஆகும், தூக்கம் வராது. 12 மணி ஆனாலும் கொட்டக்கண்ணு மாதிரி அப்படியே முழிச்சு பார்த்துக்க வேண்டியதுதான், தூக்கமே வராது. ஏன்னா தூக்கம் இல்லை. ஏன் தூக்கம் இல்லைனாக்கா மைண்டில் கண்டதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. டிப்ரெஷன், கவலை, டென்ஷன். அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் இப்படி பேசினாங்க, ஏன் என்னை பார்த்து சொன்னோம், அது எனக்கு ஏன் சொல்லணும், நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், இதெல்லாம் புலம்பினாக்கா ஆகாது. ஆண்டவர் சமூகத்தில் பாடுங்க, துதிங்க. உங்கள் கவலை, உங்கள் டென்ஷன், யார் என்ன சொன்னாலும் சொல்லின்னு போட்டோமே, ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. அப்போதான் கிறிஸ்துக்குள் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்பி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதமாக செய்வார். அதுதான் ஆண்டவர் விடுதலாக்குறது. துதி, நம்ம மத்தியில் துதி இருக்கணும் ஜாஸ்தி. துதி இருந்தால் தான் ஆண்டவர் அற்புதமாக நடத்தின்னு போவார். அப்போது பவுல் சீலா துதிக்கும் போது சிறைகளை விடுதலை. ஆனால் நாங்கள் ஓடி போல, நாங்கள் ரட்சிக்கும்படியாக அங்கே போர் சேவனுக்கு அவங்க ஞானசனம் கொடுத்து அந்த ராத்திரியிலே அவங்க இயேசு பற்றி சொல்லி அவங்க விடுதலாக்குறாங்க. அப்போ ஆண்டவர் துதிக்கும் போது வல்லமை, கட்டுகள் ஒட்டியும், சாப கட்டுகள் ஒட்டியும், எல்லாம் தீய சக்தியில் ஓடி போவோம். அல்லேலூயா, எல்லாம் ஓடி போவோம். துதிக்கும் போது தான். நீங்கள் துதிக்கும் போது உங்கள் வீட்டில் விடுதலை, நீங்கள் துதிக்கும் போது உங்கள் வீட்டு அறையில் விடுதலை, நீங்கள் துதிக்கும் போது உங்கள் ஆஃபீஸில் விடுதலை, எல்லா பக்கம் விடுதலை. ஏன்னா துதிச்சு நீங்கள் போறீங்க, துதிச்சு நீங்க நடக்கிறீங்க. அப்போ ஜெயம் கொடுக்கிற தேவன் பராக்கிரமசாலியாக உங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவார். அப்போ பராக்கிரமசாலியாக ஆண்டவர் யுத்தம் பண்ணுனாக்கா நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்கோ, எவ்வளவு வல்லமையா துதிக்கிறீங்கோ, எவ்வளவு உற்சாகமா துதிக்கிறீங்கோ, அவ்வளோ உற்சாகமாக வல்லமையாக ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா, வல்லமையாக கிரியை செய்வார். எனக்கு பாட தெரியாது, எனக்கு துதிக்க வராது, என்னால் வாயே திறக்க மாட்டேன், நான் மனசுக்குள்ளேயே பாடிக்குவேன், அதெல்லாம் ஆகாது. நீங்கள் வாயை திறந்து பாடினா தான் சத்தம் உங்கள் காது கேட்கணும். அந்த சத்தம் கேட்கும் போது தான் உங்கள் அறையில் இருக்கிற பிசாசையெல்லாம் ஓடிப்போம். அல்லேலூயா, உனக்கு விரோதமாக வர தீய சக்தியெல்லாம் ஒன்றுமெல்லாம் ஓடிப்போம். நீ பாடும்போது தான் உன் சத்தம் உனக்கு காது கேட்கணும். இல்லை மற்றவங்களாம் டிஸ்டர்ப் ஆகும், மற்றவங்களாம் எந்திரிச்சிருவாங்க, அது உன் மைண்ட் செட்டு. நீ பாடும்போது மற்றவங்களுக்கு தாலாட்டு போல தூங்கி இருப்பாங்க. அல்லேலூயா, தாலாட்டு. நாங்கள் பாடும்போதில் யாரும் ஒருத்தர் கூட நீங்கள் என்ன பாடுன்னு ஒரே டிஸ்டர்பாக இருக்கு, நீங்கள் யாரும் ஒருத்தர் கூட உங்கள் வாசல் தட்டி கேட்டது கிடையாது. நாங்கள் பாடினாங்க எல்லாம் தாலாட்டும் போது தான். நம்ம பசங்களை தூங்கின்னு இருப்பாங்க, நல்லா தூங்குவாங்க, எந்த டிஸ்டர்ப் முடியாது. நான் உற்சாகம் பாடின்னு இருப்பேன். ஏன்னா நம்ம பாட்டு தாலாட்டு போல இருக்க தூங்கின்னு இருப்பாங்க. அப்போ உங்கள் பாட்டு எப்படி இருக்கணும்? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாலாட்டு மாதிரி இருக்கணும். நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் அச்சு பிச்சு ஏஞ்சி லைட்டு போட்டு யார் என்ன ஆயிடுச்சு, ஏதாச்சு, ஏதோ பேய்கி பிச்சுக்கிச்சான்னுட்டு கலாட பண்ணக்கூடாது. அது கூட இருக்கு. நான் பாடுறேன்னு சொல்லிட்டு வீட்டே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்கலாம் அப்புறமா நம்மளே பிடிச்சிக்குவாங்க. இந்த பாஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரில, வீட்டில் ஒரே போராட்டமாக இருக்கு, கத்துறாங்க, பாடுறேன்னு பேரில் கத்துறாங்க. கத்தி ஒரு கலாடா பண்ணிடாதீங்க. பாடினாக்கா ஆண்டு சமூகத்தில் நல்ல ஒரு அமைதியாக பாடுங்க. பாருங்க, அமைதினாக்கா நீங்கள் சத்தம் போட்டாலும் அதை டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஆண்டு சமூகத்தில் பாடி பாருங்க. ஆண்டு ஆசீர்வதிப்பார். அங்கதான் இருக்கு வல்லமை. கத்துன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அக்கா பக்கம்லாம் ஓடி வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வீட்டுக்கெல்லாம் ஏஞ்சி ஓடிற மாதிரி கத்தாதீங்க. பாடினாக்கா தாளாட்டு மாதிரி இருக்கணும், தூங்கினே இருக்கணும் எல்லாரும். அல்லேலூயா. அப்போ தூங்கும் போது நீங்கள் பாட பாட தேவ தரிசனம் பார்ப்பீங்க. தேவன் தரிசனம் பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார், மகிமையை நடத்துவார். ஐயோ, ஆண்டவர் இப்படிலாம் பேசுகிறாரு, இது யார்கிட்ட போய் சொல்லுவேன், நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் சொல்லி உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வச்சிருவார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். தேவ சமூகத்தில் நம்ம துதிச்சு ஜெபம் முடிப்போம். பார்த்தீங்களா? அப்போ எரேமியா 20, 11, 12, 13 இந்த 3 வசனத்துல இருக்கு. பராக்கிரமசாலியாக ஆண்டவர் எப்படி இருப்பார்னாக்கா நம்ம கூட அவரை துதிக்கணும். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். நம்ம ஜெபிக்கலாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம டெய்லி
குரூப் ப்ரேயரில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஈரான், அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல், ரஷ்யா, உக்ரைன் இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த பிளாக் கொடியெல்லாம் காட்டுறாரு. ஈரான், அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் இந்த கொடியெல்லாம் காட்டுறாரு ஆண்டவர். அப்படின்னாக்கா எல்லாம் ஆண்டு சமாதானம் கொண்டு வருகிறார். இதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், விட்டுறக்கூடாது. சமாதானம் கொண்டு வருகிறேன்னுட்டு ஆண்டவர் எல்லா கொடிகளும் காட்டுறாரு. எல்லா கொடியிலும் ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்க்குறேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா எல்லா தேசத்தை ஆண்டவர் சமாதானம் கொண்டு வருகிறவரா இருக்கிறார். நம்ம ஜெபித்தது வீணா போகல. அல்லேலூயா. நீ திறந்தால் அடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினான் இதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசல் அடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் எதிர்ப்பவன் பூமி இல்லை. இல்லை 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 வாசல் அடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் எதிர்ப்பவன் பூமி இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலா துதிக்கும் போது சிறே அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலம் துதிக்கும் போது சிறே அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியே ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியே ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசல் அடிப்போன் இல்லை. இல்லை 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 என் எதிர்ப்போன் பூமி இல்லை. இல்லை 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 என் வாசல் அடிப்போன் இல்லை. இல்லை 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 என் எதிர்ப்போன் பூமி இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமி இல்லை. கர்த்தரை போல வல்லமுள்ளவர் பூமி இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமி இல்லை. கர்த்தரை போல வல்லமுள்ளவர் பூமி இல்லை. பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறான். பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறான். தள்ளாடும் யாவரையும் உயர்த்து நிறுத்துகிறான். தள்ளாடும் யாவரையும் உயர்த்து நிறுத்துகிறான். இல்லை 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 என் வாசல் அடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் எதிர்ப்பவன் பூமி இல்லை. இல்லை 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 என் வாசல் அடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் எதிர்ப்பவன் பூமி இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நாசி சுவாச செங்கடல் அவர் இரண்டாம் பழுத்தவரா. பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடல் அமிழ்த்தவரா. நாசி சுவாச செங்கடல் அவர் இரண்டாம் பழுத்தவரா. பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடல் அமிழ்த்தவரா. மரணம் இருள் சூழ்ந்திடவே பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரணம் இருள் சூழ்ந்திடவே பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை
வாசல் அடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் எதிர்ப்பவன் பூமி இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசல் அடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் எதிர்ப்பவன் பூமி இல்லை. நீ தெரிந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினான் அது இடிப்பவன் இல்லை, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெரமியா 20ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனப்படி அப்பா நீர் எங்களோடு பராக்கிரமசாலியாக எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. பராக்கிரமசாலியாக எங்களோடு கூட இருக்கணும்னாக்கா நம்மளை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா அம்மை பாட வேண்டும். அப்பா அம்மை துதிக்கும் போது ஆண்டவரே எல்லா பொல்லாத கைக்கு அப்பா தப்பிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா துதிகள் மதில் வாசல் செய்கிற தேவனா இருக்கிறீங்க. அப்பா என் ஜனங்கள் உம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. என் ஜனங்கள் உம்மை துதிக்க வேண்டும் அப்பா. அப்பா அதிகாலை எழுந்து துதிக்க முடியாத அந்த கிருபை, அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேல நிரப்பிறாக நிரப்பிறாக நிரப்பிறாக. அந்த அபிஷேகம் தருவீராக. அந்த அபிஷேகம் நிரப்பும் ஆண்டவரே. நான் அதிகாலையில் நான் பாடுவேன், அதிகாலை தேவனை துதிப்பேன், என் தேவனை துதிப்பேன். துதிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசுவார். நான் துதிக்கும் போது தரிசனத்தை பார்ப்பேன். நான் துதிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசுவார். துதிகள் மதில் வாசம் பண்ணுவார், என்னை ஆசீர்வதிப்பார். துதிக்கும் போதே எனக்கு ஒரு பலன் தருவார். நான் துதிக்கும் போதே எனக்கு ஒரு உற்சாகம் தருவார். துதிக்கும் போது அபிஷேகம் தருவார். துதிக்கும் போது என்னோடு கூட இருப்பார். அப்பா அந்த கிருபை தருவீராக, அந்த கிருபை தருவீராக, அந்த பிரசனம் தருவீராக, அந்த அபிஷேகம் தருவீராக. ஒவ்வொரு நிரப்பும் அப்பா. அது யாராலும் சரி, அது யாராலும் சரி, எனக்கு பாட வராதுன்னு மூடியில் இருந்தாலும் சரி, அவங்களை பாட வைக்கிற தேவன், பாட வைக்கிற தேவன் அபிஷேகம் அனாயிண்டிங் நிரப்பினாக, துதிக்கிற அபிஷேகம் நிரப்பினாக, வல்லமையா கிரியை செய்வராக. ஆசீர்வதியுமாப்பா இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே துதியின் அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்பினாக, பலப்படுத்துறாக. எந்த நீங்க அப்படியே செய்யப்பட நமக்கு நன்றி அப்பா. அப்படி நடத்தப்பட நமக்கு நன்றி ஆண்டவரே. காத்துக்கொள்வீராக, ஆசீர்வதி ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள், சோர்வு, டிப்ரெஷன், சிக்னஸ் எல்லாம் எடுத்தபடியாக தெய்வ சமாதானம் தந்து, மகிமை தந்து, ஆசீர்வாதத்தை நடத்துமாப்பா. அப்படி நீங்க செய்யப்பட நமக்கு நன்றி அப்பா. உன் கருத்தை கொடுக்கிறேன். கலந்து கொண்ட அத்தனை பேர் பலப்படுத்துறாங்க. இனி வர கலந்து கொள்ள போற ஆசீர்வதிங்க, பாதுகாத்துங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாம ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாகாலம் நம்முடைய எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you, God bless you, God bless you.